Hello friends, welcome to Varsha Sarsuve Kitchen. இன்னைக்கு நம்ம சாண்ட்விச் பண்றதுக்கான பேசிக் சட்னி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ரெட் சட்னிக்கு 2 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, 7 ல இருந்து 8 வரமிளகாய் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு உப்பு போட்டு மிக்ஸி ஜார்ல அரைச்சு வச்சுக்கலாம். இத வதக்க போறது இல்ல, வெறும் பச்சையா எல்லாத்தையும் அரைச்சு வச்சுக்கலாம். ரெட் சட்னி ரெடி ஆயிடும். அடுத்து கிரீன் சட்னிக்கு 10 பல் பூண்டு, ஒரு பிடி புதினா, ஒரு பிடி மல்லி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 ல இருந்து 5 பச்சை மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். half லெமன் புழிஞ்சு இதையும் பச்சையாவே அரைச்சிடலாம், வதக்க தேவையில்லை. கிரீன் சட்னியும் ரெட் சட்னியும் ரெடி ஆயிடும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சாண்ட்விச்சுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். டேஸ்ட் வைஸும் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நீங்க வீட்லயே அரைச்சு சாண்ட்விச்சுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். இதை நம்ம மிக்சியில அரைச்சிட்டு வந்துடலாம். கிரீன் சட்னிக்கு எல்லாத்தையும் மிக்சியில சேர்த்து உப்பு போட்டு அதுக்கு ஒரு half லெமனை இதோட சேர்த்து பேஸ்ட் பண்ணிடலாம். கிரீன் சட்னி எடுத்து அரைச்சாச்சு. அதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ அதே ஜார்ல தக்காளி, பூண்டு, வரமிளகாய், வெங்காயம், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து இதையும் அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெட் சட்னிக்கு தேவையானதையும் அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இதுதாங்க பீஸா சட்னி. அவ்வளவுதாங்க, நமக்கு சாண்ட்விச்சுக்கு தேவையான பேசிக் சட்னி, கிரீன் சட்னி அண்ட் ரெட் சட்னி எப்படி அரைக்கிறதாங்கிறத எப்படி பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.